தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப் போயிருக்கிறது திரும்ப திரும்ப கூறுகிறார்கள். அந்த சட்டவிரோதத்தில் ஈடுபடக்கூடிய நபர் மிளகாயக்குடி வெங்கடேசன் என்பவர் தான் சாலை கொடுத்து வரவேற்கின்றார். இன்றைக்கு பாரதிய கட்சி பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்படி ஒரு அனுமதிக்கப்பட்டார் என்கிற கேள்வியெல்லாம் வருகிறது. இருந்தாலும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் விமான நிலையத்தில் வர இருக்கிற பொழுது மிளகாய்க்குடி வெங்கடேசன் வரவேற்றார். அவர் மீது ஏற்கனவே 60 வழக்குகள் இருக்கின்றன. ஆந்திரா மாநில அரசாங்கம் குண்டர் சட்டத்தில் கைது செய்திருக்கிறது. இங்கே நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் குண்டர் சட்டத்தில் கைது செய்து அவரை சிறையில் வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட நபர் அமித்ஷா வரவேற்படுகிறார், சாலை வந்து வரவேற்படுகிறார். அவையெல்லாம் பத்திரிகைகளில் வந்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டியவர். அவரே அந்த நிர்பந்த நெருக்கடிக்கு ஆளானார். அவர் சொன்னார், 22ஆம் தேதி நடக்கக்கூடிய மாநாட்டிற்கு ஆண்களும் பெண்களும் 2 ஆயிரக்கணக்கில் வாருங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். அதே அமித்ஷா சொல்லுகிறார், அது இந்து முன்னணி நடத்திய மாநாடு, பாரதிய ஜனதாவுக்கும் எங்களுக்கும் அந்த சம்பந்தம் கிடையாது என்று அவர் நேற்று முன்தினம் தினத்தந்தி பத்திரிகைகள் தினமலர் பத்திரிகைகள் முடித்த பேட்டியில் சொல்லுகிறார், எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை, அது இந்து முன்னணி நடத்திய மாநாடு என்று. அதே அமித்ஷா ஒரு வாரத்திற்கு முன்பு மதுரை வந்த பொழுது அந்த மாநாட்டிற்கு சம்பந்தம் இல்லை என்பது ஏன் 2 வாரங்கள் என்று அறிவுறுத்தி விடுத்தார் என்ற கேள்வி எழுகிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியிருக்கிறது. கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொல்கிறார். எடப்பாடி எதுவும் சொன்னதில்லை, மௌனம் சாதிக்கிறார். கூட்டணி ஆட்சியா? கூட்டணி ஆட்சி யார் முதலமைச்சர்? எடப்பாடி முதலமைச்சரா? பாஜகவை சேர்ந்த முதலமைச்சரா என்ற கேள்விகளுக்கு விடையில்லாமல் இருக்கிறது. ஆகவே கூட்டணி என்று சொல்கிறார்கள். அந்த 2 கட்சியும் அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்த அதிமுக விலகியது. ஏன் விலகியது? என்ன காரணத்திற்காக விலகியது? இப்பொழுதே கூட்டணி சேர்ந்தார்கள். இப்ப கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்று பிரகடனப்படுத்துகிறார்கள். பாஜக பிரகடனப்படுத்துகிறது. அமித்ஷா சொல்லுகிறார், கூட்டணி ஆட்சி என்று தைரியமாக சொல்லுகிறார். எடப்பாடி ஆயுதத்தில் இந்த பதிலும் சொல்லல, வேற அமைச்சர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். முருகன் வேளாளர் மாநாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிக்கிறார். அந்த மாநாட்டில் அதிமுக சென்ற முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் கலந்து கொள்வதை முதல்வர் செய்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். எல்லாம் பத்திரிகையில பார்த்திருந்தீர்கள். எந்த அடிப்படையில் கலந்து கொண்டால் என்று தெரியவில்லை. அந்த மாநாட்டில் தந்தை பெரியாரை தாக்கி, பேரறிஞர் அண்ணாவை தாக்கி வெளியிடப்படுகிறது. அதை அமைச்சர்கள் பார்த்துக் கொண்டுதான் இருந்தார்கள். எடப்பாடி சொல்லுகிறார், எனது உடம்பில் ஓடுகிற ரத்தத்தில் அண்ணா ஓடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அண்ணா ஓடிக்கொண்டிருப்பது உண்மையானால் அங்கே அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் அந்த மாநாட்டில் தாக்கி பேசுவதற்கு நீங்கள் எப்படி அனுமதித்தீர்கள்? அந்த மாநாட்டிற்கு எப்படி வாழ்த்து கூறினீர்கள் என்கிற பிரச்சனைகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக அதிமுக நண்பர்களை பார்த்து நான் கேட்டுக் கொள்கிறேன். அறிய வேண்டுமா என்பதை யோசனை செய்து பாருங்கள். இருக்கக்கூடிய சிவசேனை கட்சியுடன் பாஜக உறவு கொண்டது. அந்த கட்சியை பிளவுபடுத்தியது. தேசியவாத காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்தது. அந்த கட்சியை பிளவுபடுத்தியது. அப்படித்தான் தமிழ்நாட்டிலும் நடக்கலாம் என்பதை அதிமுக தோழர்கள் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.